ஸோ இந்த ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸு அதுவும் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற கிட்ஸே வந்து தலைவலி இருக்குது. ஸோ அதுவும் ஒத்த தலைவலி வருது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வராங்க. ஸோ கிட்ஸுக்கும் மைக்ரைன் வருமா, வரதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 100% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மோஸ்ட் காமனாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்ஸ் அண்ட் ஸ்க்ரீன் டைம் தான். ஸோ இது வந்து ஃபோக்கஸ்டு அவங்க வந்து பிரைட் லைட்டை வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறனால மைக்ரைன் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அது தவிர வேற என்ன ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா, கரெக்ட்டா அவங்க டைம்க்கு டயட் எடுத்துக்கிறது இல்ல. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இருந்ததுன்னு சொன்னா, அது 100% மைக்ரைன் காஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓஹோ! ஸோ அது எப்படி இத வந்து பிரிவென்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்க்ரீன் டைம வந்து ரொம்ப குழந்தைங்களுக்கு குறைக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் அதில இருக்கிற பிரைட்னஸ வந்து முடிஞ்ச அளவுக்கு லோவா வச்சு குழந்தைங்க பார்க்குறது. ஸோ கரெக்ட்டான டைம்க்கு நியூட்ரிஷனிஸ்ட் டயட் எடுத்துக்கிறது. வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற டைம்ல வெளியில போறத அவாய்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு குடுக்குற விஷயங்கள் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாலே, இந்த மைக்ரைன் வந்து பிரிவென்ட் பண்ணிடலாம். இல்ல மைக்ரைன் தொடர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னா, இதுல இது வேற ஏதாவது ரீசன்னால ஹெட்டேக் இருக்குமா? அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா உங்க பீடியாட்ரிஷியன ஒரு விசிட் பண்ணிடுங்க. தேங்க் யூ.